வெல்கம் டு ஐஜன் இன்னோவேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லேசர் டயோட் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். லேசர் டயோட். ஸோ லேசர்ன்றது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். லேசர் இஸ் நத்திங் பட், தமிழில் எப்படி புரிகிற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒளிக்கற்றை உண்டாக்கும் ஒரு மின்னணு கருவி தான் இந்த லேசர் அப்படின்னு சொல்லலாம். இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ஸோ லேசர் டயோட். லேசர் டயோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேசர் டயோட் இஸ் an electronic device which converts electrical energy into light energy to produce high intensity coherent light. லேசர் டயோடு இஸ் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ், அதாவது ஒரு மின்னணு சாதனம். இது என்ன பண்ணுதுன்னா, இயந்திர ஆற்றலை ஒளி ஆற்றலாக மாற்றும் ஒரு மின்னணு சாதனம். டு ப்ரொடியூஸ் ஹை இன்டென்சிட்டி ஆஃப் கோகரண்ட் லைட். ஹை இன்டென்சிட்டி ஆஃப் கோகரண்ட் லைட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கோகரன்ற ஒரு வேர்டை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோகரண்ட் இஸ் நத்திங் பட் ஒரு திசையில், அதாவது ஒரு குவியத்தில் மட்டும் ஃபோக்கஸ்டாக லைட்டு விழுகும். ஸோ அதை தான் கோகரண்ட் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேசர் டயோட் இஸ் வெரி ஸ்மால் இன் சைஸ் அண்ட் அப்பியரன்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப சைஸ் கம்மியாக தான் இருக்கும். அதோட அப்பியரன்ஸ் இட் இஸ் சிமிலர் டு டிரான்சிஸ்டர் மாதிரி தான். இஸ் ஆப்ரேஷன் லைக் எல்இடி மாதிரி தான் அதோட ஆப்ரேஷன். பட் எமிட் கோகரண்ட் லைட். பட் இது என்ன எமிட் பண்ணுதுன்னா, கோகரண்ட் லைட்டாக எமிட் பண்ணுது. ஸோ இதோட மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேசர் டயோட் ஹாலியம் ஆர்சனைட். இட் இஸ் ஆல்சோ கால்டு இன்ஜெக்ஷன் லேசர் டயோட். இட் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ஃபார்வர்ட் பயாஸ் ஒன்லி. ஓகே, இப்போ லேசர் டயோடோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தா, அதாவது லேசர் டயோட்னா என்ன, அதோட சிம்பிளான டெஃபனிஷன். அதுக்கு இன்னொரு பேருன்னு சொன்னால் இன்ஜெக்ஷன் லேசர் டயோட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுதான் லேசர் டயோட் மாடியூல், நம்ம லெபார்ட்டரியில் இருக்கிற லேசர் டயோட் மாடியூல். ஸோ இதில் 3 பின் இருக்குது. அதோட பின் கான்ஃபிகரேஷன் பார்ப்போம், பின் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இதோட பின் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ 3 பின் இதில் இந்த மாடியூலில் இருக்கும், லேசர் டயோடில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிக்னல் எஸ்ன்னு போட்டிருக்காங்க. அந்த மாடியூல்லே பார்த்தீங்கன்னா எஸ், இந்த பக்கம் மைனஸ்ன்னு போட்டிருக்காங்க. எஸ் ஃபார் இட் டினோட்டிங் சிக்னல். நடுவில் இருக்க ப்ளஸ் 5 வோல்டேஜ் நம்ம எக்ஸ்டர்னலாக டிசி பவர் கொடுப்போம், பவர் சப்ளை கொடுப்போம். கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் 0 வோல்டேஜ் கிரவுண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லேசர் டயோட் இஸ் லைக் எ லைட் எமிட்டிங் டயோட், எல்இடி மாதிரி தான். தட் எமிட்ஸ் எ ஹை பவர்டு லைட் த்ரூ எ கிளாஸ் லென்ஸ் டு ரெடியூஸ் த சிக்னல் லாஸ். ஸோ ஹை பவர்டு லைட் சோர்ஸ் பட் சிக்னல் லாஸை ரெடியூஸ் பண்ணுது. இதோட ஒர்க்கிங் பிரின்சிபலை சிம்பிளாக இப்படி தான் சொல்லணும். ஸோ மேலே பார்த்துருங்க, இந்த லேசர் டயோட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் தட் எவ்ரி ஆட்டம் இன் இட்ஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட் கேன் எமிட் photons if electrons at a high energy level are provided with the external source of energy. ஸோ இந்த லேசர் டயோடில் ஒரு 3 டைப் ஆஃப் பினாமினாஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன், ரெண்டாவது ஸ்பான்டனியஸ் எமிஷன் அண்ட் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். அப்சார்ப்ஷன்னா லைட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுறது. ஸ்பான்டனியஸ்னா அட் அ டேட்டில் கண்டினியூஸாக அது எமிட் ஆகிறது. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட்டட் எமிஷன், அதுதான் லேசர் டயோடுன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ எப்படி லேசர் டயோட் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when DC voltage is applied across the laser diode, DC voltage 5 voltage லேசர் டயோடில் அப்ளை பண்ணும்போது the free electrons move across the junction region. எலக்ட்ரான்ஸ் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும் எங்கன்னா N டைப் மெட்டீரியல் டு த P டைப் மெட்டீரியல் ரீஜன். ஸோ இதுதான் லேசர் டயோடோட சிம்பிளான ஒர்க். இன் திஸ் ப்ராசஸ் சம் எலக்ட்ரான்ஸ் வில் டைரக்ட்லி இன்ட்ராக்ட் வித் த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் டு எக்ஸைட் த ஹை எனர்ஜி லெவல். ஸோ இப்படி சொல்லியிருக்காங்க. இதோட ஒர்க்கிங் எப்படி அப்படின்ட்டு அனிமேஷன்லேயே நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லேசர் லைட்டுக்கும்
சன்லைட்டுக்கும் இல்லை இன்கேண்டிசன்ட் பல்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ சூரிய வெளிச்சம், அதாவது சன்லைட் படும்போது அதோட மல்டிபிள் ஃப்ரீக்குவென்சி, ஆனால் நான் கோக்கரண்ட், ஆனால் ஒரே இதில் வந்து ஒரே ஃபோக்கஸ்டாக ஒரே இடத்துல வந்து சன்லைட் விழுகாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சேம் திங், அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்க ஒரு பல்பும் அதே மாதிரி தான், சம் ஃப்ரீக்குவென்சி, சிங்கிள் ஃப்ரீக்குவென்சி அண்ட் நான் கோக்கரண்ட். பட் ஹியர் லேசர் லைட்டு வந்து சிங்கிள் ஃப்ரீக்குவென்சி அண்ட் கோக்கரண்ட் அவுட்புட். ஸோ இதுக்கு தான் நம்ம லேசர் லைட்டை, லேசர் டயோடு நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சூரிய வெளிச்சத்துக்கும் நம்மளுடைய வீட்டில் யூஸ் பண்ணுற இன்கேண்டிசன்ட் பல்புக்கும் அண்ட் லேசர் லைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இதில் தெரியும், ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிடலாம். ஸோ ஆப்டிக்கல் அப்சார்ப்ஷன் நான் சொன்ன மாதிரி 3 பினாமினா இருக்குது ஆக்சுவலாக லேசர் டயோடு ஒர்க்கிங்கில். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் அப்சார்ப்ஷன். இந்த அனிமேஷனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், the photons are not absorbed and light is transmitted through the material. The semiconductor in this case appear to the transparent. நம்மளுக்கு வந்து லைட்டு வந்து உள்ளே போயிட்டு தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்டிக்கல் அப்சார்ப்ஷன். ஸோ அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட்டட் எமிஷன். அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டக்ஷன் பேண்ட் எலக்ட்ரான் வில் பி இன்டியூஸ்டு ட்ராப் இன்டு வேலன்சன் பேண்ட். கண்டக்ஷன் பேண்ட்லேருந்து வேலன்சன் பேண்டுக்கு வந்து எமிஷன் ஆகுது, ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆகுது. ஸோ அதே சேம் ஹியர் ஸ்பான்டனியஸ் எமிஷன்னா கண்டினியூஸாக எப்படி வந்து தொடர்ந்து இந்த ப்ளூ கலர் பால் மாதிரி இருக்குது எப்படி விழுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் லைட்டு. அதோட லேசர் டயோடோட லைட்டு வந்து போட்டானோட எமிஷன் வந்து விழுகிறது. ஸோ அதோட அட்வான்டேஜஸ், லேசர் டயோடோட அட்வான்டேஜஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேசர் டயோட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ சேம் சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் லைட் வெயிட் அண்ட் வெரி சீப் அண்ட் ஸ்மால் சைஸ், ஹைலி ரிலையபிள் கம்பேர்டு டு அதர் டைப்ஸ் ஆஃப் லேசர்ஸ், லாங்கர் ஆப்ரேட்டிங் லைஃப், ஹை எஃபிஷியன்சி, லோ பவர் கன்சம்ஷன் இப்படின்னு சொல்லி இந்த லேசர் டயோடோட அட்வான்டேஜஸ் அதிகமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதோட மெயினான இது ரியல் டைம் அப்ளிகேஷன் ஆஃப் லேசர் டயோட், ரியல் டைம் அப்ளிகேஷன் ஆஃப் லேசர் டயோட். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கும், நம்ம லேசர் லைட்டை வச்சு அதிகமாக நம்ம வந்து விளையாண்டுருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசர் லைட் வந்து எல்டிஆர் சென்சார், லைட் டிபெண்டன்ட் ரெஜிஸ்டர், எல்டிஆர் சென்சார் மேலே ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ விழுகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லேசர் லைட் வந்து எல்டிஆர் மேலே கண்டினியூஸாக விழுகுது. பட் இன்டரப்டாக நம்ம வந்து அந்த லைட்டு, அதாவது லேசர் லைட்டுக்கும் எல்டிஆருக்கும் நடுவில் நம்ம கையை வச்சோம்னா அந்த லைட்டு வந்து லேசர் லைட் வந்து பிரேக் ஆகும். இப்போ பிரேக் ஆகும்போது அவுட்புட்டாக என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பஸரை கனெக்ட் பண்ணோம்னா நம்ம இன்டரப்ட் பண்ணோம்னாலே இங்கே பஸர் ஆட்டோமேட்டிக்காக வந்து சவுண்டு வந்து நம்மளுக்கு அலர்ட் பண்ணிடும். ஸோ இதை வந்து லேசர் செக்யூரிட்டி அலாரம் ஒர்க்கிங் சொல்லி ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனாக நம்ம லேசர் டயோடு பயன்படுத்தலாம். அண்ட் வேறு எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா used in laser pointers and laser printer and fiber optic communications and barcode readers, லேசர் பிரிண்டிங், லேசர் ஸ்கேனிங், இந்த மாதிரி நிறைய இடத்துல லேசர் டயோடு வந்து ரியல் டைம் அப்ளிகேஷனாகவே பயன்படுத்துகிறாங்க. லேசர் டெஸ்ட் டூல்ஸ் அண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ஃபார் பொசிஷனிங். ஸோ மெடிக்கல் எக்யூப்மெண்ட் பொசிஷனிங்னா கரெக்டாக ஒரு பாயிண்டில் பொசிஷன் பண்ணுறதுக்கு இந்த லேசர் டயோடு வந்து பயன்படுத்துகிறாங்க. அண்ட் யூஸ் ஃபார் டிஐஒய் அண்ட் ரோபோட்ஸ், ப்ரொஜெக்டர், லேசர் ப்ரொஜெக்டர்லாம் இருக்குது. ஸோ லேசர் டாய்ஸ். ஸோ நீங்கள் அஸ்யூஷுவல் ரியலாகவே லேசர் டாய்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல லேசர் லைட்டு மூலமாக நம்ம பார்த்துருப்போம். அண்ட் சேம் இயர் நான் சொன்ன மாதிரி மெடிக்கல், ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன், ஜிடி அண்ட் டிவிடி ரீடர்ஸ் அண்ட் ரெக்கார்டர்ஸ், லேசர் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நிறையா ரியல் டைம் அப்ளிகேஷனில்
இந்த லேசர் டயோட் பயன்படுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லேசர் டயோட்னா என்ன, அதோட பின் டீட்டெயில்ஸ், அதோட ஒர்க்கிங், அதோட அட்வான்டேஜஸ், அது ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ், ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கிடலாம்.